ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டைம் வந்து ரெண்டாவது வாட்டி யார் வந்தாங்க வீட்டுக்கு? எப்போ? காலையில் மேஸ்திரி வந்தாங்க. வேறு மேஸ்திரி வந்தாங்க. காலையில் பஞ்சாயத்துக்கு திரும்ப ரெண்டாவது வாட்டி பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற நேரம் வரும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற நேரம் வரும். இப்போ ஏன் நாங்கள் போகாமல் அமைதியாக இருக்கோம்னா பஞ்சாயத்து இருக்குது. பஞ்சாயத்தில் வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி பஞ்சாயத்துக்காரங்க சொல்றது இவங்களும் கேட்டு தான் ஆகணும், நாங்களும் கேட்டு தான் ஆகணும். அதுதான் இங்க ரூல்ஸ். பஞ்சாயத்துக்கும் மீறி மதிக்கல அப்படின்னா தான் நம்ம அடுத்தபடியே ஸ்டேஷனுக்கு போகணும். இங்க வந்து பஞ்சாயத்துக்கே கட்டுப்பட்டுடுவாங்க. அதாவது வந்து பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட். ஏன்னா பஞ்சாயத்துக்காரங்களுக்கு எது நியாயம், எது தப்பு, எது சரின்றது எல்லாமே தெரியும். ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை, பஞ்சாயத்துக்கு வர அத்தனை பேரும் இந்த கிராமத்துல தான் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எது கரெக்டு தப்புன்றது அவங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சதுனால தான் வந்து அன்னைக்கு போன பஞ்சாயத்துலேயும் சரி, இந்த பஞ்சாயத்துலேயும் சரி எங்க பக்கம் நியாயம் பேசினாங்க. இன்னைக்கு வந்த பஞ்சாயத்துலயும் எங்க பக்கம் நியாயம் பேசினாங்க. அதான் நியாயத்தை தான் நான் சொல்றேன். உங்க பக்கம் சொன்னாங்க. இங்க நம்ம பக்கம் நியாயத்தை சொல்றேன். நியாயத்தை சொன்னாங்க. நம்ம சப்போர்ட் தான் அதான் நம்ம சப்போர்ட்ல ரெண்டும் ஒண்ணுதான். எங்களுடைய சப்போர்ட்ல எங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால தான் வந்து அந்த நியாயத்தை வந்து அவங்க வந்து பேசினாங்க. இந்த இடத்த பேசி என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை ஆச்சு, நம்மளுடைய பம்பு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பம்பு என்ன ஆச்சு, அந்த பம்பு யார் உடைச்சா அப்படின்றத எல்லாம் டீட்டெயிலையும் பார்த்தல. நம்ம பம்புக்கு என்ன பாச்சு, பம்புக்கு முந்தானத்து நைட்டில் அது யார் வந்து கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும். கடக்கு முடக்குன்னு சத்தம் வந்துச்சு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது பம்பு ஆடுது லைட்டாக. சரி நான் என்ன பண்ணேன், காலையில் வந்து சவுண்டு வரும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு போயிட்டாரு. ஃபஸ்ட்டு கதவு திறந்தது, ரெண்டாவது ஃபஸ்ட்டு இங்கே லைட்டு போட்டேன், கதவு திறந்தேன். அதுக்கப்புறம் லைட்டு போட்டேன், திரும்ப கதவு திறந்தேன். போய் பார்த்தா ஆள் யாரும் இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு, பம்பு போய் ஆட்டி பார்த்துருக்காரு. லைட்டாக ஆடிச்சு வந்துச்சு. அதை வந்துட்டு மறுநாள் காலைல போய் அந்த காலில் எழுந்திரிச்சு போயிட்டு டைட் பண்ணி டைட் ஆகிடுச்சு. தண்ணி வந்துச்சு. கரெக்டாக தண்ணி அடித்தோம், குளித்தோம், எல்லாமே பண்ணோம். நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பாத்திரம் கழுவுனது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நேற்று நடந்துருச்சு. நேற்று நான் வந்து அரிய வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன். இவங்கள நம்பிக்கையாக நான் வீட்டில் விட்டு சொல்லிட்டு போனேன். நீங்கள் நான் வர வரைக்கும் வீட்டில் இருங்கப்பா, நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. நான் இதனால தான் வந்து சொல்லி விட்டுட்டு போனேன். அதுக்கு முன்னாடியே வந்து செவுரு வந்து நம்ம அந்த பக்கம் வைக்க வேணாம், இந்த பக்கம் உள் பக்கமாகவே கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை செவுரு விழுந்துடும் கட் பண்ணா, அதனால் அந்த பக்கம் இருக்கட்டும் சொன்னாங்க. சரி இவனுக்கு வந்து நீ பட்டாதான் திருந்தணும் அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து அவங்க புத்தி எப்படின்றது நம்ம தெரிஞ்சதுனால தான் நம்ம சொன்னோம். இவங்க கேட்கல. பம்பு வந்து உண்மை அதுதான். பம்பு வந்து வீணானதுக்கு அப்புறம் காலையில அடிச்சோம், குளிச்சோம், எல்லாமே பண்ணோம். திரும்ப வந்து நம்ம போய் இதை பண்ணும்போது பம்பு வந்து சுத்தமா ஆடுது. அவ்வளவுதான். ரெண்டு பேருமே வேலையே செய்யாத அளவுக்கு, தண்ணி வராத அளவுக்கு முடிச்சுட்டாங்க. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து முடிச்சுட்டாங்க ஜோலியை. என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்ன பண்றது ஏது பண்றது, நேற்று இன்னாரெல்லாம் அப்படியே நான் அழுதுக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன எவ்வளோ பண்ணாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணி எனக்கு நல்ல பேர் வரல. என் வீட்டுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்துட்டாங்க. இந்த கட்டல்ல இருந்து இன்னும் கதவு எப்போ எடுப்பாங்க அப்படின்றது தெரியல எங்களுக்கு. ஜன்னல்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு வருத்தத்தில் உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு எனர்ஜி பூஸ்ட் யாரு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்படி கையை எடுத்துட்டு வந்தால் தான் தெரியாது, அப்படி எடுத்துட்டு போனால் கேமரா தெரியும். எனக்கு எனர்ஜி பூஸ்ட் யாரு, அண்ணி தான். அண்ணிக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே நேற்று காலையில் நான் விளக்கேற்றும் போதே வந்து இவங்க மாமியார் மாமனார் எல்லாரும் வந்து இடம் அளந்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து வாந்தி எடுத்ததுனால வந்து படுத்து தூங்கிட்டாரு. நான் எதுவுமே பேசிக்கல. நான் என்ன பண்ணேன்னா கடவுள்கிட்ட இருந்து வத்தி ஏற்றிட்டு எல்லாம் நீ பார்த்துக்கோ, நீ இருக்க நான் வந்து எதையும் பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு
நம்மனா நம்புங்க, நம்மளா போங்க. ஓம் சரவண பவ. அவங்க இடம் அளந்து முடிக்கிற வரைக்கும் நான் ஓம் சரவண பவ இதை மட்டும்தான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தேனே. ஏன்னா மனுஷாளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. கடவுளை நம்பினா கண்டிப்பா கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை நம்பிக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடம் அளந்து முடிச்சோடனே மண்ணு அடியில் இருக்க அந்த மண்ணை கொண்டு பேப்பரை கொண்டு வழிச்சு எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் அதையும் பார்த்து இருந்திருப்பீங்க. நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு பம்பு யாரு ஆட்டினது யாரு வீணாக்கணுதுன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. எல்லாருமே ஒருத்தவங்க பேரை மட்டும்தான் சொன்னாங்க. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. நம்மளும் அதை யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வாயை திறந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம்ப்பா. விட்டதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் மேஸ்திரி வந்தார். நாங்கள் எங்கள் பம்பு போயிடுச்சேன்ற டென்ஷனில் அடித்து, நாளைக்கு வீடியோவில் பாருங்கள், செவுத்தை அடித்து அவ்வளோ ஆத்திரத்துலேயே மொத்தத்தையும் நான் தான் அடித்து உடச்சினே. நான் மிஷினில் மட்டும் கோடு பண்ணி விட்டு கொஞ்சமாக வெட்டும் வச்சு ஹோல்ஸ் போட்டு மட்டும் கொடுத்துட்டாரு. மீதி எல்லாம் இருந்த மாமியார் மருமகள் மேலே இருந்து மொத்த கோத்தையும் செவுத்து மேலே காமிச்சேன். வேற யார் மேலே காமிக்கிறது? உனக்கு காமிச்சா புருஷன் மேலே காமிக்கணும், இல்லைன்னா செவுத்து மேலே காமிக்கணும். செவுத்து மேலே மொத்தத்தையும் அடித்து உடச்சிட்டேன். செவுத்தை மனசுக்குள்ளே திட்டிக்கினே என்னென்னவோ எல்லாத்தையும் திட்டிக்கினே அடித்து உடைச்சிட்டு நான். மேஸ்திரி வந்தார். வந்தோடனே இருக்கிற வேலையை எல்லாத்தையும் பார்த்தாங்கப்பா. பார்த்த உடனே வந்தது பாரு ஒரு சண்டை. அப்போ கூட கூலாங்க கூலா அன்னைக்கு எந்த ஒரு டென்ஷனும் ஏற்றுக்க மாட்டாரு சாரு. கூலா பேசுவார், கேட்பாரு. இல்லைன்னா நான் போகிறேன், நீ போய் கூட்டுவா, நீ யாரை கூட்டுவாரே கூட்டுவா. வந்தாங்க. அது வந்ததெல்லாம் நாளைக்கு வீடியோவில் போடுறேன்னு பாருங்கள். வந்தாங்க. நாளைக்கு பம்பு வீடியோ, இந்த வீடியோ, வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்கு எல்லாமே சேர்த்து நாளைக்கு போடுறேன் பாருங்கள். வந்தாங்க. வந்தோடனே எல்லாத்தையும் உட்காந்து பேசினாங்க. எவ்வளோ இடம் அழுந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிறவரு பேசினார். அவங்க அழுதுருக்கிற இடத்தையே கட்டுன்னு சொன்னார். இவர் என்ன தெரியுமா, அசிங்கமாக ஒரு வார்த்தை திட்டிட்டு இவர் மாட்டுன்னு போயிட்டு கிளம்பி போயிருக்கிறோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இந்த இடத்துல கட்டணும் சொன்னாங்க. ஆமா, நாங்க நியாயமா என்ன மீட்டிங்ல சொன்னாங்களோ அதை தான் நாங்க நடந்துக்கிறோம். ரெண்டாவது அவங்க இஷ்டப்படியா ஆழ்ந்துட்டு இல்லை 4 அடி நீ உள்ளே கட்டு அப்படின்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அப்புறம் நாளைக்கு மீட்டிங் வந்தால் நாங்கள் அழுதுட்டு வந்தால் நீ என்ன நம்மளுக்கு முட்டான்னு நினச்சிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், அவங்க அந்த இந்த டைமில் சொல்லும்போது 4 அடி உள்ளே கட்டும்போது சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன், இல்லை அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. அவர் கட்டெல்லாம் நல்லபடியாக அம்மி வச்சிருந்தாங்க. கட்டையெல்லாம் அடிச்சு அழிந்து வச்சிருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயின் சுவிட்ச் எங்க இருக்குது அப்படின்னா, எங்கப்பா இருக்குது? மெயின் நம்ம பக்கம் தான் இருக்குது. நம்ம பக்கம் இருக்குதா? மெயின் சுவிட்ச் இங்க தான் இருக்குது. நம்ம பக்கம் பைத்தியம். பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையா? பிரச்சனைக்கு மெயின் பிரச்சனைக்கு அடி தூணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒரே வார்த்தை எல்லார்கிட்டையும் சொன்னேன். அப்பா அம்மா புத்தியில இருந்து அவங்க பேசல, அறிவுல இருந்து அவங்க பேசல, சொல்லி கொடுத்து அவங்க 2 பேர் பேசுறாங்க. எல்லாரும் என் பேச்சு கேட்கலையா, சோற போட மாட்டேன். ஆமா, அப்படின்ற பிளாக்மெயில். சரிங்களா? நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, அப்பா அம்மாவை எனக்கு எதுவுமே வேணாம், அப்பா அம்மாவை என்கிட்ட அனுப்புங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். என்ன இப்பவும் அப்பா அம்மா காசை வச்சுதான் அப்பா அம்மா சாப்பிட்றாங்க. அது அவங்க வாயாலேயே அவங்க அந்த இடத்த சொல்லிட்டாங்க. எல்லாருமே காரி துப்பிட்டாங்க. சின்ன மருமகிட்ட போ, நீ அந்த காசை கொடுக்கவே வேணாம், சோறு போடும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போலியா, சோறு போலியா, உன்னை பார்க்கலையா, என்ன பண்ணல, என்ன இந்த இடத்த நான் பெருமையா சொல்றேன், நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த இடத்த நடந்ததை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன அந்த பொண்ணு பார்க்கலையா, உனக்கு கறிமீன் வாங்கி கொடுக்கலையா, உனக்கு எது கொடுக்கல, குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி என் பிள்ளைக்கு வாங்கி வச்சு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் நான் 4 மணி ஆச்சுன்னா கொடுப்பேங்க 2 பேருக்கும். மார்க்கெட்டுக்கு போனா பன்னு வாங்கி கொடுப்பேன். எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு நெகை பாலிஷு ரெட் கலர் பிடிக்கும், வாங்கிட்டு கொடுப்பேன். மூஞ்சிக்கு க்ரீமு வாங்கிட்டு கொடுப்பேன். நான் செஞ்சதை சொல்லி காமிக்கல, ஆதங்கம் அவ்வளவும் உள்ளுக்குள்ள இருக்குது. கடைசியில எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல, எதுவுமே பண்ணலன்ற பேர் சொல்லிட்டாங்க. கடவுள் ஒருத்தன் இருக்கான். என்னமாமா, செஞ்சோமா செய்யலையா, பார்த்தோமா பார்க்கலன்னு கடவுள் ஒருத்தன் இருக்கான், பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்கள் எந்த ஒரு ஒரு 2-3 விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் வாயை திறந்தோம், மீதி எல்லாமே வந்த அத்தனை பேருமே பேசினாங்க. பேசட்டும், நாங்களும் அமைதியாகிட்டோம். ஏன்னா அவங்க பக்கத்து கரெக்டான நியாயத்தை கேட்டு கரெக்டாக நியாயமாக நடந்துக்கிறாங்க. நீ 4 குண்டா வச்சிருந்தாலும் இவளுக்கு 2 குண்டா அவளுக்கு 2 குண்டா கொடுத்து தான் ஆகணும். அதுதான் உன் ரூல்ஸு. நீ ஏன்னா 2 புள்ள பெற்றிருக்கிற, அந்த 2 பிள்ளைக்கு என்னவோ நீ செய்யணும். ஏன் அவனுக்கு புள்ள இல்லை, அவனுக்கு இடம் வேணாம், இத்தனோண்டு இடம் கொடுத்தா உனக்கு அவ்வளோ இடம் இருக்குது இல்லை? பேசமாமா, நானே தானே சொல்லிக்கிட்டு பேசு. நான் யோசனை பண்றேன். பேசுங்க, நீங்களே பேசுங்க, சொல்லுங்க. அவ்வளோ இடம் இருக்குது இல்ல? அவன் இந்த இடத்த அவனுக்கு தேவைன்னு அவன் பாத்ரூம் எல்லாமே கட்டிக்கினான். பெத்த பிள்ளைக்காக நீ என்ன செஞ்ச? நீ எப்படி கட்டளை வாங்கின? உன் பிள்ளை தானே, எப்படி கட்டளை வாங்கின? அவங்க இடிச்ச கொண்டு மண்ணும் வச்சுட்டு நீ யாரு வள்ளிக்கிறது? எப்படி நீ எடுத்துட்டு போலாம் மண்ணு? அவன் இடிச்ச மண்ணு நீ எப்படி எடுத்துட்டு போலாம்? நீ கட்டினதா கூட இருக்கட்டும், நீ எப்படி எடுத்துட்டு போலாம்? அவன் உன் பிள்ளை, எப்படி எடுத்த? அப்ப நீ அவனுக்குன்னு என்ன கொடுத்த? அவனுக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சியா? அவனுக்குன்னு நீ என்ன பண்ணியிருக்க? அவனுக்கு தேவை அவன் பாத்ரூம் கட்டிக்கினான், அவனுக்கு தேவை அவன் பம்பு போட்டுனான், அவனுக்கு தேவை அப்பா என்ன சொன்னார்? கட்டில் வாங்கிட்டேன்னு சொன்னதுக்கு கட்டில் அவருக்கு அவன் செஞ்சுக்கிட்டோம், செஞ்சு பாருன்னு சொல்லி வாங்கிட்டாரு. செஞ்சு பாரு. நீ யார் ரூம்ல கட்டில் இல்லை? அம்மா கட்டில படிக்கிறாங்க, அப்பா கட்டில படிக்கிறாங்க, அவங்க ரூம்ல அவங்களுக்கு கட்டில இருக்குது, அம்மா ரூம்ல அப்பா ரூம்ல 2 கட்டில இருக்கு. 2 கட்டில இருக்குது. ஏன்னா அம்மா தனியா அப்பா தனியா படுப்பாங்க. 2 கட்டில இருக்குது, அவங்க ரூம்ல கட்டில இருக்குது. நாங்க போட்டு இருந்ததை வாங்கிட்டாங்க, ஆனா நாங்க கொடுத்துட்டோம். எங்களுக்கு கடவுள் இருக்கிறாரு. தீபாவளி அன்னைக்கு நல்லபடியா யார் மூலியமோ ஃப்ரெண்டு மூலியமா வந்தது எங்களுக்கு கட்டில் வந்தது. இந்த ஜன்னல் எடுத்துட்டு போயிட்டாங்க, மண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க, கீழே போட்ட மண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. ஒரு குச்சி கூட விடல. அங்க வச்சிருக்க பூஜை ரூம்பு உடைக்க முடியல. உடைக்க முடியாம தான் அதை விட்டாங்க. கடைசியில் உடைக்க முடியாதனால விட்டுட்டாங்க. அதோட இன்னைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அதை கூட உடச்சிட்டு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு. ஏன் விடுறீங்க? உடைங்க. பெரிய புள்ள சொல்லிட்டான், அது செவுறு ஒன்னாவாது, நீ உடைச்சு எடுத்துன்னு வா, நான் உனக்கு சொல்லு. நீ சொல்லு. இல்ல, நீ சொல்றது கரெக்டா இருக்குது, சொல்லு. எனக்கு சிரிப்பா இருக்குதுங்க அவங்க பேசுறது, எங்க மாமியார் பேசுனது. நீங்க உடச்சிட்டு எடுத்துறாங்க. பெரிய பிள்ளை என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அதை உடச்சா ஒன்னாவாதுங்க, நீங்க அதை உடச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு நைட்டு நீங்க தூங்கும் போது எண்ணெய் போட்டு நான் கை கால்லாம் உங்களுக்கு அமைக்க விடுறேன், நீங்க அதை உடச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்படிதான் சொன்னேன். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க 2 பேரும் சேர்ல உட்காந்து போன் பண்ணிக்கிட்டே என்ன பண்றோம், சிரிக்கிறோம். என்ன இவர் என் மூஞ்ச பார்த்து சிரிக்கிறாரு, நான் இவரை மூஞ்ச பார்த்து சிரிக்கிறேன். என்னடா இது, இவங்க இப்படி பெத்தவங்களா இப்படி இருக்கிறாங்களே, என்னத்து காரணத்துக்காக இவங்க இப்படி இருக்காங்க? இத்தனை வருஷம் பிரச்சனைன்னு வந்தப்போ என் மாமனார் கேள்வி கேட்கல. இப்போ இந்த இந்த மீட்டிங்ல லாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டாரு. நல்லா தானே இருந்தீங்க அக்கா தங்கச்சியா, என்னாச்சு? எப்ப கேட்க வேண்டிய கேள்வி நீ எப்போ கேட்கற? ஃபர்ஸ்ட்ல கேட்க வேண்டிய கேள்வியே லாஸ்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு வீட்டுல பிரச்சனை வருதா, 2 மருமகளையும் கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பேரும் அக்கா தங்கச்சியா இருங்க, ஒத்துமையா இருங்க, எதுவா இருந்தாலும் கோச்சிக்க கூடாது, சண்டை போடக்கூடாது, எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் மாறும். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. காசுனா நம்மளுது. கரண்ட் பில் வந்ததுன்னா டக்குனு எடுத்து போய் என் கையில கொடுத்துருவாங்க. கரண்ட் பில் வந்தா எங்க கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்தான்ட்டு காசுனா நம்மளுது. ஆசைனா என்னது? ஆசைனா நீ யாரோ நான் யாரோ, உன் பிள்ளை யாரோ. எங்க மாமனாரு பிள்ளைக்கு நீயே சொல்லுப்பா, பேர பிள்ளைக்கு என்ன பண்ணாங்கன்ட்டு. மீன் ஆட்டாத, போன் வந்துடும், ஸ்டாண்டு கூட இல்லை. மீன் பேர புள்ள மீன் கேட்டு ஏங்க நானா சிரிக்கிறாருங்க. ஊந்து இந்த மனுஷன் காதுல வாங்கிக்கிட்டு என்ன பேர புள்ள மீன் கேட்டானா, அப்பா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம துடிச்சுது. என் பேர புள்ள என் உசுறு, நாளைக்கு நான் செத்தனா தீபம் எடுத்துன்னு சுத்துற பேர புள்ள. ஒன்னு பெத்து வச்சுக்கிறேன். 10 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பியா? நாயா உழைச்சானே
மாடா உழைச்சானே, இந்த ஊர்ல நல்லது கட்ட தெரியாம உழைச்சானே, நீ பெத்த புள்ள தானே, நீ பெத்த புள்ளையோட புள்ள தானே, அதை நீ ஒரு சட்ட துணி எடுத்து கொடுக்கணும். வாங்குற காசுல கவர்மெண்ட்ல இருந்து 2 பேர் வாங்குறீங்களா, அந்த காசுல கொடுக்க வேணாம். ஒரு சாக்லேட்டு உன் பேர பிள்ளைக்குன்னு. இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. இருக்காங்க அவருக்கு பண்றதை விட என்ன பண்ணிக்கிறாங்களா அவனை? என் புள்ளையும் விட்டுருங்க. நான் பெத்தேன், நான் நான் தமிழ்நாட்டு பொண்ணு பெத்தேன், அதனால வேணாம், என் புள்ளைய விட்டுருங்க. அவங்க 10 மாசம் சுமந்து பெத்து 14 வயசு வரைக்கும் வளர்த்த புள்ள. 14 வயசு வரை வளர்த்தாங்கல்ல, துண்டு கட்டிக்கின்னு சுத்தி நின்றோம். சரியா? எங்க மாமா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சட்டை எடுத்துட்டு வந்தாரு, அவன் துணியை கொடுத்துருக்குறான் அந்த வயசுல. இன்னைக்கு அந்த நன்றியை வச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு காசு இல்லை, உடம்பு முடியல, குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னும் போது என் புருஷன் என் ஃப்ரெண்டு அன்னைக்கு எனக்கு துணி கொடுத்து எனக்கு என் மானத்தை காப்பாத்தினா அப்படின்னு சென்னையில இருந்து என்கிட்ட கூட சொல்லாம துணி எடுத்துட்டு வந்த மனுஷன். என்ன ஏங்க இந்த ஊரே நல்லவன்னு சொல்லுதுங்க, பித்தவங்க உங்களுக்கு ஏன் சொல்ல மனசு வரலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவங்களுக்கு ஏன் மனசு வரலன்னா, ஒன்று வந்து அவங்க பேச்சு நான் கேட்கல, 2வது தமிழ் பொண்ணு கட்டினேன், 3வது இங்கே கூட்டு வரக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் பெரிய பிள்ளை ஐடியாவில் தான் இருந்தாங்க, அதாவது பொடிக்கிறதுக்கு ஐடியாவில் இருந்தாங்க. வந்துட்டானே இருந்துட்டாலே இருக்க வச்சுட்டானே வந்துட்டானே, இதுதான் நடந்துச்சு. என்ன நான் இதே கேள்வி அவரை இப்போ அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்க. அவன் தெளிவாக சொன்னான்ல, ஃபர்ஸ்ட் வாட்டி பிரச்சனை வரும்போதே நான் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுறேன், நான் பொண்ணை விட்டுடுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணாம், ஏன்னா குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ பெற்றவங்களா இருந்தாங்க பொய்யா சாமி ஆடினாங்க. எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு பொய்யா சாமி ஆடிட்டு அந்த பொண்ணுக்கு எதுவும் இல்லை, நல்ல பொண்ணு கிடையாது, தப்பான பொண்ணு, நைட்டில் ஒரு 7-8 மணிக்கு. நான் யோசனை பண்ணேன், கடவுள் இருந்தால் கடவுளா இல்லை கடவுளோட தாய் ஆயுது இப்படி சொல்கிறாங்களே, சரி இருக்கட்டும், அந்த பொண்ணு சரியில்லாமல் இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு என்ன குறை இருக்குது. சரி நான் யோசனை பண்ணேன். 2வது என்ன பண்ணாங்க, அந்த புள்ளை வந்து ஏதோன்னு சொன்னாங்க, புள்ளை காட்டினா நம்ம வீட்டை 2ஆக பிரிக்கும், வீட்டில் நெருப்பு பற்ற வைக்கும், அதெல்லாம் நடந்ததுதான். நெருப்பு பற்ற வைக்கும்னு சொன்னது நடந்ததுதான். எப்படி நடந்ததுன்னா, அது 100க்கு 90%, 80% அது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா நீ வந்து யாருக்கு ஏதாவது பொண்ணு வந்தாலும் அவங்க வீட்டில் தீ பிடிக்காதா என்ன? அதே எப்படி பிடிக்காம இருக்கும்? எல்லா பொண்ணுங்களும் வாடு பற்ற வச்சா கூட தான் நெருப்பு பிடிக்கும். அப்புறம் என்ன இவ்வளவு பிரச்சனையும் நடந்ததுங்க. இவன் சொன்னான் நெருப்பு அடுப்புல பற்ற வச்சுட்டு அவன் சாரியில பிடிச்சிட்டு பின்னாடி ஓடி டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொன்னான்ல. நீங்க நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சரி அந்த பொண்ணை விட்டுடுறா, அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ அந்த பொண்ணை விட்டுடு, நீ கடைசி வரைக்கும் சம்பாரிச்சு எங்களுக்கு கொடு. அதுதான் நடந்தது. ஆனா என் பெரியக்கா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, டேய் இதெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்கடா, வீட்டில் வேற விதமா பேசுறாங்க, நீ கொஞ்சம் உஷாரா இருந்தம்மா. என் மாமியார் 10 மாசம் சுமந்து பெத்தாங்கம்மா. இந்த ரத்தினத்தை, இந்த வைரத்தை, இந்த தங்கத்தை 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்க பெற்றதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த தெய்வம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் நான் வந்து எந்த கோயில்ல வேணா சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இவனை மாதிரி ஒரு நல்லவன் தேடி எடுத்தாலும் கிடைக்காது, இவனை மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போறவன் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த நிமிஷம் பிரச்சனைனா அந்த நிமிஷம் யோசிப்பான். அதை ஒருத்தவங்க சொன்னாங்க நேத்து கூட, உங்க அம்மாவை உங்க அப்பாவை நீங்க ஓத்த உங்க அம்மானு கேளு, வாயை முடின்னு உட்காருவாங்கன்னு. அப்போ கூட இவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தான், ஏன் பெத்தவங்க நான் எப்படி உங்க ஓத்த உங்க அம்மான்னு அவங்கள கேட்பேன்? நான் 10 மாசம் சுமந்து பெத்தாங்க, அவங்க தான் அறிவு இல்லாம பண்றாங்கன்னா நான் அறிவு இல்லாம பண்ணணுமா அப்படின்னு கேட்டு வந்தான் மனசார. இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை புரிஞ்சுக்கலங்க. புரியறதுக்கு நல்லது. ஏன்டா ஒரு இடத்துல போயிட்டு இவனை புரியவேனா நடக்காது. அதோட டைமிங் வரும், அதோட டைமிங் இருக்கு. ஊருக்காரங்க ஈரமாமா ஊருக்காரங்க புரிஞ்சுக்கினாங்க, கிராமத்துக்காரங்க புரிஞ்சுக்கினாங்க, சென்னையில வேலை செஞ்சவங்க புரிஞ்சுக்கினாங்க,
இத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். பெத்தவங்க புரிஞ்சுக்கல, கூட பிறந்தவங்க புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? டெய்லி ஒரு 100 ரூபாய் 50 ரூபா கொடுத்துனேரு. அது பணம் கொடுத்து வாங்குறது பாசம். பாசம் இல்ல. அவங்க பொறுத்தவரைக்கும் அதுதான் பாசம். எனக்கு பணம் கொடுத்தா எனக்கு இது புள்ள, பணம் இல்லைன்னா இது புள்ளையே கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங்கில் வந்து நல்லபடியாக திரும்ப நம்ம பக்கம் பேசி இடம் வந்து நம்ம எங்கே கட்டணுன்றதை நம்ம கேட்டோமோ அந்த இடத்த சொன்னாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்கல. எங்களுக்கு போன பஞ்சாயத்தில் எந்த இடம் சொன்னாங்களோ அந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த இடம் தான் வேணும்னு. எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பம்பு தேவைன்னு, பாத்ரூம் தேவைன்னு நாங்கள் போட்டுக்கிட்டோம். இப்பவும் சொல்கிறோம், இந்த வீட்டை சுற்றி இருக்கிறது எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய உழைப்பு. ஏன் மாமா? இப்போ கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இதை கவர்மெண்ட்ல கொடுத்தா வீடு, இதுவும் அப்பாவும் கட்டலை, அப்பா காசு போட்டு கட்டலை, கவர்மெண்ட்ல கொடுத்தா வீடு. நாங்கள் இன்னும் பாத்திரம் தைக்கல, இன்னும் குளிக்கல, 2 பேரும் இன்னும் நான் குளிக்காம 2-3 நாள் ஆயிடுச்சு. அவரு குளிக்கல, ஏன்னா ஜுரம். நான் இன்னும் குளிக்கல. மணி இப்போ 7:15 7:30 இருக்கும். இன்னும் குளிக்கல, இன்னும் காலையில இருந்து சமைக்கல. நாங்க சாப்பிட்டதுன்னு பார்த்தா பானிபூரி. நான் 2 சாப்பிட்டேன். மார்க்கெட்டுக்கு போனோம். பம்புக்கு அந்த இது வாங்கிறாங்க. பம்புக்கு அந்த இது பசி தாங்க முடியலங்க. என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? குளிச்சாதான் இந்த ஊர்ல எல்லாம் சோறு ஆக்க முடியும். பம்பு ரெடி பண்ணது எத்தனை மணிக்குன்னு கேளுங்க. 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு நாளைக்கு தர போடணும், டிம்ஸு போடணும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நம்ம அதெல்லாம் செய்கிறது? இப்போயே எல்லாத்தையும் பண்ணி வச்சாதான் முடியும்னு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு தண்ணி வரல. இதுக்கப்புறம் போய் பார்த்ததெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு போய் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்து சோறு ஆக்கணும். நான் உழைக்கிறேன். ஒரு ஆள் வச்சா கூலி கொடுக்கணுமேனு வேணான்னு நான் கஷ்டப்படுறேன். உடம்பு முடியாதவனை வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். கையில் உங்ககிட்ட ஏன் போய் சொல்லணும்? நாளைக்கு வேலைக்கு வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லை, இன்னைக்கு கொடுக்கவே இல்லையே. இன்னைக்கு கொடுக்கறதுக்கே இல்லாம இருந்தது. அது இப்படி அப்படின்னு பண்ணிட்டு ஹீரோல இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் தொடச்சி போட்டு 900 ரூபாய் தேய்ச்சி 1000 ரூபாய் 1200 ரூபாய் ஆகுது. 900 ரூபாய் கொடுத்துட்டோம். என்ன கடவுள் விட்ட வழி, கடவுளை எங்களை காப்பாற்றணும். நீங்களும் வேண்டிக்கோங்க. நான் யாரு கூடயும் கெடுக்கல, யாரும் கெட்டு போனோம், யாரும் வாழக்கூடாது அப்படின்னு நான் சத்தியத்துக்கு நினைக்கல. நானும் நினைக்கல, என் புருஷனும் நல்லபடியாக நாங்கள் வாழணும். இந்த இடத்த நான் நல்லபடியாக வாழணும், என் பிள்ளை இந்த இடத்த படிக்கணும். இந்த ஆசை மட்டும்தான் எனக்கும் இவனுக்கும். என்ன நிறைய பேர் எங்களுக்கு நேற்று சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். கண்டிப்பாக நம்ம அப்போ போவோம். இப்போ வந்து பஞ்சாயத்து கட்டுப்பட்டு என்ன சொன்னாங்களோ நம்ம அதை கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம். நம்ம நியாயமாக நடந்துக்கிறோம். நியாயமாக நடந்துக்காதவங்கள பஞ்சாயத்தில் சொல்லி மதிக்காதவங்கள அவங்களும் பார்த்துப்பாங்க, மேலே இருக்க கடவுளும் பார்த்துப்பான். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலாமல் நம்ம மனசுக்கு படி நம்ம நியாயமாக நடந்துட்டு போனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, அந்த கடவுளுக்கும் சரி, எது நியாயம்னு தெரியும். நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பான். அதுதான் எங்களுக்கு நடந்தது. உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, பாய் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பார்த்து பத்திரமா இருங்க. என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. ஓகே, பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.